பிது தோஷத்துக்கு வர்றதுக்கு காரணமே இந்த சிரார்த்தங்களை விடாமல் செஞ்சுட்டு தான் காரணம், முதல் காரணம். அது சில ஆலயங்கள் இருக்கு, அந்த ஆலயங்களில் போய் அந்த பிது தோஷ நிவர்த்தி பண்ணிட்டு வந்தால் கொஞ்சம் நல்லது. இந்த மாதிரி விஷயங்கள்லாம் இனி எங்கள் குடும்பத்துக்கு அந்த பிரச்சனை வரக்கூடாதுன்றதுக்காக செய்யக்கூடியது தான் அந்த யாகம். அது கிட்டத்தட்ட ஒரு 50,000 ரூபாயில் ஆரம்பித்து 5 லட்ச ரூபா வரலும் பண்ணுறாங்க. இப்போ இருக்கிற ஜென்ரேஷனில் திருமணம்ன்றது ரொம்ப கஷ்டமாக இருக்குது. அப்படி திருமணம்னு வச்சாலும் திருப்பி அடுத்து குழந்தை பாக்கியன்றது கஷ்டமாயிடுச்சு. நிறைய விஷயங்கள் இப்போ இருக்குது இது. அதனால் என்ன பண்ணுறாங்கன்னா எல்லாம் இப்போ ஆன்மீகம் ரொம்ப பெருசாகிடுச்சு. அதில் என்னென்னா இறந்த ஆன்மா நம்ம வீட்டை விட்டு கிளம்புறதுக்கு நம்ம காரியம் முடித்து மோட்ச தீபம் காமிக்கும் போது தான் அதனுடைய பயணத்தை தொடரும். அதே மாதிரி பெண்கள் திருமணம் ஆகி போயிட்டாங்கன்னா, மாமனார் மாமியார் இருக்காங்கன்னா அவங்க தலைக்குளி. அபிஷேகம் ஆன்மீகம் யூடியூப் சேனல் நேயர்களுக்கு வணக்கம். இன்னைக்கு நம்ம கூட சூளை தணிகாசல ஆச்சாரியர் மகன் வெங்கடேசன் ஆச்சாரியார் நம்ம கூட இணைஞ்சிருக்காரு. வணக்கம் சாமி. வணக்கம், நமஸ்காரமா. பித்ரு தோஷம்னா என்ன, அது எப்படி பாதிக்கும் சாமி? பிது தோஷம் என்பது 5ஆம் இடத்தை குறிக்கும். அதில் குறிக்கக்கூடிய விஷயம்தான் பிது தோஷம். பிது தோஷத்துக்கு வர்றதுக்கு காரணமே இந்த சிரார்த்தங்களை விடாமல் செஞ்சு விட்டது தான் காரணம், முதல் காரணம். அதே மாதிரி ஈமக்கிரிகைகளை இதுக்கு முன்னாடி மூதாதிகளுக்கு செய்யாத விஷயங்கள் தான் இந்த பிது தோஷமாக அமையிறது. அதனால் பிது தோஷத்துக்கு காரணமே இவங்க பிதுர்களை மறக்கிறது தான். அந்த பிதுர்களுக்கு செய்ய வேண்டிய விஷயங்களை கரெக்டாக பண்ணிட்டு இருந்தாங்கன்னா பிது தோஷம் வரத்துக்கு வாய்ப்பு கிடையவே கிடையாது. இதில் சில ஜாதகக்காரர்கள் இதுக்கு இந்த மாதிரி தான் தோஷம் இருக்குது, இதுக்கு இதை செய்யணும் சொல்லிட்டு இது ஒரு பிஸ்னஸாக மாற்றிட்டாங்க. இப்போ நிறைய பேர் இந்த ராகுக்கு இதுக்கு எப்படி காலஸ்திரி தோஷ நிவர்த்தி, அதுக்கப்புறம் சனிக்கு இந்த மிருகத்தி, இதெல்லாம் ஒரு பிஸ்னஸ் மாதிரி ஒரு இதுவாக கொண்டு வந்துட்டாங்க. ஆனால் இதெல்லாம் இயற்கையாகவே அதுக்கான விஷயங்களை நம்ம செய்ய அதை கம்மி பண்ணிடலாம். ஆனால் அந்த கட்டத்தில் பார்க்கும்போது அந்த பிது தோஷம் கண்டிப்பாக தெரியும். அது நம்ம செஞ்சிட்டு இருக்க பலாப்பலனால அதை மாற்றிடலாம். அதனால் இதுதான் நடக்கும்ன்றது கிடையாது. அதை நம்ம நடைமுறையில் வரும்போது அதனுடைய பவர்களை கம்மி பண்ணிடலாம். அதுக்கான தோஷ நிவர்த்தின்னு சொன்னால் ஐஎஸ்டே திலக ஹோமம் தான். அது ராமேஸ்வரத்தில் மட்டும்தான் பண்ணணும். அது சில ஆலயங்கள் இருக்குது, அந்த ஆலயங்களில் போய் அந்த பிது தோஷ நிவர்த்தி பண்ணிட்டு வந்தால் கொஞ்சம் நல்லது. ஆனால் ஐஎஸ்ட், அதாவது அந்த பூஜைக்கு போக சொல்லுவோம் அல்லவா, ஒரு ஐஎஸ்டான பூஜை எதிரானா அதுதான். அந்த திலகோமம் பண்ண போகும்போது கூட பங்காளிகள் எல்லாம் சேர்ந்து பொண்ணு பிள்ளை பேத்தி எல்லாரும் போய் அந்த விஷயத்த செஞ்சுட்டு வரணும். அது என்னன்னா மன்னிப்பு கேட்குறோம், அவ்வளோதான். வந்துட்டோம், இவ்வளோ நாளாக செய்யாமல் இருந்துட்டோம், இந்த மாதிரி விஷயங்கள்லாம் இனி எங்கள் குடும்பத்துக்கு அந்த பிரச்சனை வரக்கூடாதுன்றதுக்காக செய்யக்கூடியது தான் அந்த யாகம். அது கிட்டத்தட்ட ஒரு 50,000 ரூபாயில் ஆரம்பித்து 5 லட்ச ரூபா வரலும் பண்ணுறாங்க. அது ஒரு பெரிய லெவலாகவே போயிட்டுருக்கு. அதில் மெயின் காரணம் எல்லாரும் இதை செய்யலை. முதல் விஷயம் யாருமே இப்போ எல்லாருக்குமே என்னென்னா மாலை அமாவாசை ஒரு நாள் அது அப்பா அம்மாவுக்கு இருக்கிறவங்களுக்கு கூட போய் திதி கொடுக்குறாங்க. அங்கே என்னன்னே தெரியாமல் கூட போயிட்டு அவங்கவுங்க உட்காந்துக்கின்னு ஆக்சுவலாக நதிக்கரையிலையோ ஆற்றுலையோ போய் தான் அந்த எள்ளு தண்ணியை விடணும். இவங்க மாட்டுன்னு எங்கேயோ உட்காந்துட்டு ரோட்டில் அவங்கவுங்க தண்ணி மெரிச்சிட்டு போகிறாங்க, கொள்கிறாங்க. இந்த விஷயங்கள்லாம் ரொம்ப இப்போ இது நிறைய ஜனங்கள் திதி கொடுக்கணும்னு மட்டும்தான் சொல்லியிருக்காங்க தவிர அதை எப்படி கொடுக்கணும், எங்கே போய் கொடுக்கணுன்றதே இல்லை. ஏன்னா நமக்கு சென்னையில் பொறுத்தவரைலாம் நம்ம மெரினா பீச்சில் நிறைய இடம் இருக்குது. கடலில் போய் இங்கே அந்த எள்ளு தண்ணிலாம் ஒரு பாத்திரத்தில் பிடிச்சி கூட எடுத்துன்னு போய் கடலில் விட்டு வரலாம். அது மாதிரிலாம் செய்யலாம். அதெல்லாம் விட்டுட்டு அப்படியே கீழே விட்டுட்டு போகிறாங்க, மெரிச்சிட்டு போகிறாங்க. அது மாதிரிலாம் செய்யக்கூடாது. அது மாதிரி விஷயங்கள்லாம் கொஞ்சம் அவாய்ட் பண்ணாங்கன்னா நல்லது. இதுதான் பிது தோஷத்துக்கான காரணம். இந்த பிது தோஷத்தை ஒருத்தரும் கண்டிப்பாக நிவர்த்தி பண்ணிடணும். இவங்க இருக்கும் போதே அதை நிவர்த்தி பண்ணிட்டா இவங்க அடுத்த வம்சத்துக்கு அதனுடைய பிரச்சனை வராது. இல்லைன்னா இது தொடரும். பிது தோஷ நிவர்த்தி பண்ணலைனால் அதனுடைய விளைவுகள் தொடரும் போது அந்த பிது தோஷத்தில் தான் கல்யாணம் ஆகலைன்னு ஏற்கனவே இப்போ திருமணம் ஆகுறதுன்றது பெரிய கஷ்டம். இப்போ இருக்கிற ஜென்ரேஷனில் திருமணம்ன்றது ரொம்ப கஷ்டமாக இருக்குது. அப்படி திருமணம்னு வச்சாலும் திருப்பி அடுத்து குழந்தை பாக்கியன்றது கஷ்டமாயிடுச்சு. நிறைய விஷயங்கள் இப்போ இருக்குது இது. அதனால் என்ன பண்ணுறாங்கன்னா எல்லாம் இப்போ ஆன்மீகம் ரொம்ப பெருசாகி போச்சு. முன்னாடி இந்த ஆன்மீகம் மாதிரி இல்லை. இப்போ ஆன்மீகம் ரொம்ப பெருசாகிடுச்சு. அதில் எதுக்கு எடுத்தாலும் ஜாதகம் ஒரு நாளும் காலையில் எழுந்த உடனே என்னன்றதை டிவியில் பார்த்துட்டு தான் நடைமுறைப்படுத்துகிறவங்களாம் இருக்காங்க. ஆனால் அதெல்லாம் ரொம்ப தப்பு. ஏன்னா சில விஷயங்கள் சஸ்பென்ஸாக இருந்தால் தான் நம்ம எதிர்கொள்கிறது கரெக்டாக இருக்கும். அது சில விஷயங்கள் அதாவது பெருசாக பண்ணுறோமா
அப்போது நம்ம ஜாதகத்தை பார்த்து அதனுடைய பலன் பார்த்து செய்யலாம். ஆனால் எதுக்கு எடுத்தாலும் அதே தான் பார்த்துன்னே இருந்தாங்கன்னா இவங்களுடைய கேல்குலேஷன் கரெக்டாக அமையத்துக்கு வாய்ப்பில்லை. அதே மாதிரி ஜாதகம் சொல்கிறவங்களும் இப்போ வந்து ஒருத்தவங்களுக்கு சாதகமாக சொல்கிறாங்க, ஒருத்தவங்களுக்கு பாதகமாக சொல்கிறாங்க. ஏன்னா இப்போ ஒரு ஜாதக கேல்குலேஷன் சொன்னால் ஒரு கணக்கு ஒன்று தான். இப்போ இவர் இருக்குன்னு சொன்னால் இன்னொருத்தர் இல்லைன்னு சொல்கிறாரு. அதே ஜாதகத்தை எடுத்துன்னு போனால் இவர் இருக்குன்றவர் இன்னொருத்தர் இல்லைன்றார். அது எப்படி மாறுதுன்னு தெரியல. அது அவர் கணக்கு பிரகாரம் இவர் கணக்கு பிரகாரம் சொல்கிறாங்க. ஆனால் அந்த கணக்கில் கிரகச்சாரம் 2 பேருமே கொடுக்குறது ஒரே பாயிண்ட்டு தான். அதனால தான் அந்த விஷயங்களே இருக்கிறதே ரொம்ப கஷ்டமாக இருக்குது. அதனால் பிது தோஷம் என்பது இருக்குது. அந்த பிது தோஷம் வர்றதுக்கு காரணம் இந்த பிதுர்களுக்கு செய்யாமல் இருக்கிற ஒரே காரணம் அதை செய்கிறத கரெக்டாக பண்ணுறது கிடையாது. அந்த விஷயங்களை தான் கரெக்டாக பண்ணாங்கன்னா இந்த பிது தோஷம் வர்றதுக்கு வாய்ப்பே கிடையாது. அது கட்டத்துல பார்த்தாவே தெரியுமா சாமி? ஆமாம், 5ஆம் இடத்துல தெரிய வரும். ஆனால் இவங்க அதை கர்மங்களை இவங்க செஞ்சுட்டே வராங்க. ஆனால் அந்த பிது தோஷம் இருக்குது. அதில் இருக்குன்றது வந்து நம்ம பிறக்கும் போது அமைஞ்சிச்சு அந்த கட்டத்தில். ஆனால் நம்ம இப்போ அதை செஞ்சுட்டு வரோமே. இப்போ எனக்கு தெரிஞ்ச வரலும் இப்போ நம்ம என்ன சொல்கிறோம், நம்ம அப்பா அம்மாவுக்கு தான் நமக்கு தெரியும், அவங்களுக்கு நம்ம கரெக்டாக தான் கொடுத்துட்டு வரோம். ஆனால் என் ஜாதகத்தில் பிது தோஷம் இருக்குது. அப்போ எப்படி இருக்குன்னா நம்ம மூதாதிக்கள் விட்ட அந்த எஃபெக்ட் வந்து இப்போ நம்ம காட்டுது. முன்னாடி செஞ்சு ஏன்னா நம்ம பிறக்கும் போதே அதை அமைஞ்சிச்சேன். ஆனால் நான் கரெக்டாக செய்கிறேன், கரெக்டாக தானே செய்கிறேன். அதுக்கு அடுத்து அது வராது. அவ்வளோதான் நம்ம எடுத்துக்கணும் தவிர. ஆனால் ஜாதகத்தை எடுத்துன்னு போனோன்னா உனக்கு பிது தோஷங்குது, உனக்கு அதனால தான் கல்யாணம் ஆகலன்ற மாதிரி சொல்லிடுறாங்க. ஆனால் அந்த பிது தோஷன்றது நம்ம பிறக்கும் போது அமைஞ்சிருச்சு. அப்போ பிறக்கும் போது அமைஞ்சிருக்குன்னா நம்ம மூதாதிக்கள் செஞ்ச விஷயம் தான் நமக்கு பிறந்திருக்கு. அப்போ ரைட்டு அவங்க செய்யலை, ஆனால் நான் செய்கிறேனே, அதுக்கான விஷயத்த நான் பண்ணிட்டு தானே இருக்கேன். இப்போ எங்கள் அப்பா அம்மா இருக்காங்க, அப்போ நான் திதி கொடுக்க வேண்டிய வேலை இல்லை. ஆனால் எங்கள் அப்பா எங்கள் தாத்தா பாட்டிக்கு கரெக்டாக தான் செஞ்சுன்னு வர்றாரு. அப்போ எப்படி அந்த பிது தோஷம் வந்ததுன்னா அதுக்கு முன்னாடி அது பட்ட விஷயங்களுக்காக அது வந்திருக்கு. அதனால் இப்போ அப்பா அம்மா செஞ்சுன்னு இருக்கும்போது அதனுடைய எஃபெக்ட் மாறிட்டு இருக்கும். அதனால் அந்த பிது தோஷத்தை மட்டும்தான் நம்ம வச்சு பேசுறதுல தப்பு. அதனால் நானும் அந்த பிது தோஷம் இருக்குன்னு சொல்லிவிட்டு அதனால தான் கல்யாணம் தள்ளி போகுதுன்னு சொல்கிறது மகா தப்பு. ஏன்னா தப்பு வேறு மாதிரி இருக்குது. ஆனால் இருந்தாலும் இந்த பிது தோஷம் இருக்குன்னு சொன்னால் இவங்க திதி கொடுக்குறாங்களா, இல்லை அவங்க அப்பா அம்மா செய்கிறாங்களா, இதெல்லாம் நீங்கள் கரெக்டாக பண்ணுறீங்களான்னு கேட்டு கரெக்டாக பண்ணுறாங்க எல்லாம் செய்கிறாங்கன்னு சொன்னால் அங்கே பிது தோஷம் இருந்தால் கூட அது வேலை செய்யாது. ஆனால் அந்த பிது தோஷம் இருக்குது, ஆனால் இவங்க திதியை கொடுக்கறது இல்லைன்னா கண்டிப்பாக வேலை செய்யும். இறந்த பிறகு ஒரு ஆத்மா வந்து எத்தனை நாளைக்கு நம்ம வீட்டில் இருக்கும் சாமி? இப்போ அந்த ஆத்மா வந்து திரும்ப நம்ம வீட்டிலேயே வந்து பிறக்கணும்னா நம்ம என்னெல்லாம் பண்ணலாம், இல்லை வந்து பிறக்குமா, அதை பற்றி சொல்லுங்கள். அதாவது வந்து கண்டிப்பாக பிறக்கிறதுக்கு 100% வாய்ப்பு இருக்குது. அதில் எந்த மாற்றமும் இல்லை. ஏன்னா அதுக்காக தான் சில விஷயங்கள் நம்ம இறந்த போது பண்ணுறோம். அதே ஆன்மா நம்ம வீட்டில் வந்து பிறக்கணுன்றதுக்காக தான் சில விஷயங்கள் சில பூஜைகள் அதில் நடத்துகிறோம். அதில் வந்து என்னென்னா இறந்த ஆன்மா வந்து நம்ம வீட்டை விட்டு கிளம்புறதுக்கு நம்ம காரியம் முடித்து மோட்ச தீபம் காமிக்கும் போது தான் அதனுடைய பயணத்தை தொடரும். அது பயணத்தை தொடரும்னு சொன்னால் அது வந்து ஒரு லோகத்துக்கு போய் அதுக்கப்புறம் தான் நமக்கு திருப்பி அதனுடைய எஃபெக்ட் வரும். அதில் அதாவது அந்த லோகத்துக்கு போய் திருப்பி தான் வரும். அதுதான் 1 இயர். அந்த லோகத்துக்கு போகிறதுக்கு 1 இயர். அந்த 1 இயர் முடிஞ்ச உடனே அதுக்கப்புறம் வந்து அது வந்து தெய்வமாக தான் மாறும். ஒன்று புண்ணியாத்தமாக இருந்தால் அது தெய்வமாக மாறிடும், இல்லை வேறு ஏதாவது பிறப்பு எடுத்துரும். இல்லையா அதே ஆன்மா வந்து நம்ம வீட்லேயும் வந்து பிறக்கலாம். ஆனால் அதே ஆன்மா வந்து பிறக்கும்னு சொல்ல முடியாது. ஆனால் அந்த ஆன்மா பிறக்குன்றது தான் நம்ம பூஜை பண்ணுறோம். ஆனால் அந்த ஆன்மா வராது. ஆனால் அந்த ஆன்மா மூலியமாக நமக்கு குழந்தை கிடைக்கும். அதாவது அதே ஆன்மா வரும்னு சொல்ல முடியாது. ஆனால் அந்த ஆன்மானுடைய ஆசையாலையும் அதனுடைய ஒரு வழினாலையும் நமக்கு புத்திர பாக்கியம் கண்டிப்பாக கிடைக்கும். அதுலேயும் அதை அவங்கள நம்ம வழிபட்டு அவங்கக்கிட்ட நம்ம விவாதமாக கேட்டோமா அது கண்டிப்பாக நடக்கும். நடக்கும். அதில் எந்த மாற்றமும் இல்லை. அது நடக்காத இருக்குன்னா சில விஷயங்கள் வந்து நமக்கு கொஞ்சம் குழப்பங்கள், கொஞ்சம் பிரச்சனைகள், சில விஷயங்கள் அங்கே எதனா இருக்குதான்றத களையணும். அதுதான் முக்கியம். மீதி கண்டிப்பாக அந்த ஆன்மா வீட்டில் வந்து கண்டிப்பாக பிறக்கும். அதான் பிறக்கும்னா அதே ஆன்மானில் அதனுடைய மூலமாக பிறக்கக்கூடிய ஆன்மாக்கள் இருக்கும். இப்போ நம்ம வேண்டி கேட்டாலே அவங்க கிட்ட வேண்டி கேட்டாலே கண்டிப்பாக அதுக்கான கண்டிப்பாக இருக்குது. அது வந்து விஷயம் இவங்க அப்பா ஒரு வாட்டி சொல்லும் போது நடந்த விஷயமே. ஏன்னா இவங்களுடைய அப்பா சொல்லும் போதே எனக்கு ஒரு விஷயம் சொல்லும் போது நடுவில் பேசிகிட்டு இருக்கும்போது ஒரு வாட்டி சொன்னார். அதாவது என்னென்னா இப்போ இவங்களுடைய பெரியப்பாவுக்கு 2 மகள், இவருக்கும் 2 மகள் ஆயிடுச்சு. அடுத்தது 3வது இவங்கள கன்சீவாக இருந்திருக்காங்க போது. அப்போது எல்லாருடைய வார்த்தையும் இதுவும் பொண்ணாக தான் இருக்கும்ன்றது தான் எல்லாருடைய கன்செஷனும் அதானா.
அதில் எந்த மாற்றமும் இல்லையாம். அப்போது இதே மாதிரி அவங்களுடைய அப்பாவுக்கு திதி கொடுத்துட்டு இருக்கும்போது, திதி கொடுத்துட்டு திருப்பி உள்ளே போய் சாமிக்கிட்ட வச்சு கேட்கும்போது, இதாவது வந்து நான் இருக்கிற வரலும் இது தொடரும், நான் இருக்கிற வரலும் திதி தொடரும். ஆனால் எனக்கு அப்புறமா இதை செய்யணும்னு சொன்னால் எனக்கு ஒரு ஆம்பளை பையன் இருந்தால் மட்டும்தான் இது தொடர்ந்து நடக்கும், இல்லைன்னா நடக்காதுன்னு சொல்லி ஒரு பேச்சுவார்த்தை மாதிரி ரொம்ப சண்டை போட்டு இது பண்ணி அதுக்கப்புறம் பிறந்தவர் தான் இவருன்னு சொல்லி அவங்க அப்பா என்கிட்ட சொன்ன இது அனுபவத்தை சொன்ன கதை இது. அதனால் கேட்டால் கண்டிப்பாக நடக்குன்றத இதை நான் ஒரு அறிவாகவே எடுத்துக்கிட்டு இதையே நான் நிறைய இடத்துலையும் பயன்படுத்தியும் இருக்கேன். இப்போ எப்படி நான் சில விஷயங்களை சொன்னனோ அதே மாதிரி இந்த விஷயங்களையும் சொல்லியிருக்கேன். சில விஷயங்களை இப்போ நானும் எங்கள் அப்பா கிட்டேயும் அதே மாதிரி தான் நானும் கேட்டுட்ருக்கேன். சில விஷயங்கள் எனக்கும் நடந்துகிட்ருக்கு. நான் எந்த விஷயத்த கிளம்புனாலும் காலையில் கிளம்புனாலுமே எப்போவுமே எங்கள் அப்பா படத்தை வணங்கிட்டு தான் நான் கிளம்புவேன். அந்த விஷயத்துக்கு வந்து என் கூடவே இருக்க மாதிரியும் என்னை வந்து எந்த ஒரு விஷயத்துலையும் மைனஸ் ஆக்க விடாமல் பாதுகாத்துற ஒரு விஷயம் என் கூடவே இருக்க மாதிரி நான் கண்டிப்பாக உணர்றேன். நடந்துட்டும் இருக்குது. இன்றைக்கி ஒரு ஸ்டெப்பை நம்ம மேலே போயிட்டுருக்கோன்னா அவங்களுடைய ஆசை இல்லாமல் கிடையாது. அது கண்டிப்பாக உண்டு. அதனால் அந்த ஆன்மா கிட்ட கேட்டோம்னால் கண்டிப்பாக நடக்கும். அது அவங்க ஏன்னா நம்ம கூட இருந்தவங்க, நம்மளுடைய ப்ளஸ் மைனஸ் தெரிஞ்சவங்க. அதனால் என்ன ஆகுனா இவருக்கு எப்போ எந்த இதை கொடுக்கணும்னு தெரியும். ஏன்னா ஒருத்தவங்களுக்கு சில விஷயங்களை உடனே கொடுத்தாலும் அவங்களுக்கு அந்த பலன் தெரியாமையே போகும். அதனால் அந்த பலனை எப்படி கொடுக்கணும்னு தெரியும். இப்போது ஒரு பையனுக்கு பணம் கொடுக்கணும் அப்பான்னா அவங்க எப்போ வளர்ந்து அவன் இதுவாகிறானோ அப்போ தான் அந்த காசை கொடுத்தா தான் அவனுக்கு அந்த அருமை தெரியும்னு யோசிப்பாங்க. அதனால் அது எப்போ நடக்குமோ அது கண்டிப்பாக நடக்கும். அதனால் அவங்களுடைய கேல்குலேஷன் வேறு, நம்மளுடைய கேல்குலேஷன் வேறு. நம்ம என்ன பண்ணுவோன்னா இறந்துட்டாங்கள நமக்கு அவங்க இருந்து எதுவும் செய்யலையேன்ட்டு நமக்கு இருக்கும். ஆனால் அவங்க அதை வந்து ஒரு முடிவு பண்ணி வச்சுருப்பாங்க. அது பிரகாரம் கண்டிப்பாக நடக்கும். அருமையாக சொன்னீங்க சாமி. அடுத்ததாக என்னென்னா, இப்போ அமாவாசைக்கு வந்து அப்பா அம்மா இறந்தவங்க தான் தலை குளிக்கணுமா, இல்லை எல்லாருமே தலை குளிக்கலாமா? அதாவது வந்து அமாவாசை என்பது மூதாதைகளுக்கு செய்யக்கூடிய நாள்னு ஏற்கனவே சொல்லியிருக்கேன். இன்னொன்று ஒரு விஷயம், எப்பவுமே டெய்லியும் தலை குளிச்சுட்டு இருக்கவங்களுக்கு அமாவாசை கணக்கு கிடையாது. டெய்லியும் தலை குளிச்சுட்டு இருக்கவங்களுக்கு. ஆனால் திடீர்னு ஒருத்தவங்க குளிக்க போகிறவங்க அந்த அமாவாசையில் குளிக்கக்கூடாது. அப்பா அம்மா இல்லாதவங்க மட்டும்தான் குளிக்கணும். அப்பா அம்மா இருந்தாங்கன்னா பிள்ளைகள் குளிக்கக்கூடாது. அதே மாதிரி பெண்கள் திருமணம் ஆகி போயிட்டாங்கன்னா, மாமனார் மாமியார் இருக்காங்கன்னா அவங்க தலை குளிக்கக்கூடாது. இங்கே அப்பா இல்லை அம்மா இல்லை சொல்லிட்டு கூட அங்கே போய் அந்த வீட்டில் தலை குளிக்கக்கூடாது. ஏன்னா அவங்க அங்கே மாமனார் மாமியார் 2 பேர் இருக்காங்க. ஏன்னா அவங்கள தாண்டி தான் நமக்கு அந்த கர்மம் வந்து சேரும். அதனால் அவங்க இருக்கும்போது அந்த கர்மம் அவங்களோட முடிஞ்சிடும். அதனால் அவங்க இருக்கும்போது அந்த இடத்துல நம்ம போய் தலை குளிக்கக்கூடாது. அபிஷேக நேயர்களுக்கு மிக்க நன்றி. இதோட கலந்து இன்னும் சில விஷயங்களையும் நான் இன்னும் கலந்து பேசுறதுக்கு ரெடியாக இருக்கேன். எப்பப்போ எந்தெந்த சந்தேகங்களோ நீங்கள் உடனே தெரியப்படுத்துங்க. அதுக்கான விஷயங்களுக்கும் நான் பதில் சொல்கிறேன். இதுன்றதை தொடர்ந்து நம்ம இதோடவே பயணித்து கொண்டிருக்கலாம். ரொம்ப நன்றி. அனைவரும் இதுவரையிலும் கரெக்டாக கேட்டதுக்கு ரொம்ப நன்றி. அபிஷேகம் ஆன்மீகம் நேயர்களுக்கு நன்றி. இன்னும் இது போல் நிறைய நிகழ்ச்சிகளை பார்க்கலாம். தொடர்ந்து நம்ம பயணிப்போம். வணக்கம்.